தமிழகத்தில் தேவைப்படும் இடங்களில் புதிய நியாய விலை கடைகளை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தனது தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர், நியாய விலை கடைகளில் துவரம் பருப்பு, பாமாயில் எண்ணெய், அரிசி, கோதுமை மற்றும் சர்க்கரை உள்ளிட்டவற்றை போதுமான அளவில் இருப்பு வைத்து மக்களுக்கு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். நியாய விலை கடைகள் குறித்த நேரத்தில் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நெல் மணிகள் திடீரென பெய்யும் மழையினால் நனையாத வண்ணம் பாதுகாத்து உடனுக்குடன் அரவை ஆலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்திய அவர், அரிசி கடத்திலே இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறைகளை தீர்க்க இன்னும் ஒரு மாதத்தில் 2553 மருத்துவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு இன்னும் புதிய பல்வேறு வசதிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வந்தது. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் வைத்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு 23 கோடி ரூபாய்க்கு தரைத்தளத்துடன் கூடிய 5 அடுக்கு கட்டிடம் ஒன்று கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய ஒப்புதலை பெறவிருக்கிறோம். ஒப்புதலை பெறப்பட்டதற்கு பிறகு இந்த நிதிநிலை அறிவிப்புகளில் அதுவும் ஒன்றாக வெளியிடப்பட்டு எதிர்வரும் ஆண்டில் அது இங்கே கட்டித்தரப்பட்டு பயன்பாட்டுக்கு வரப்படும். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 2500 மருத்துவர்கள் நியமனம் பண்ண போகிறோம். அப்போ கம்ப்ளீட்டாகவே எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். அந்த குறை தீர்ந்துடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.